அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசையில் 18வது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திர அதிபதி புத பகவான் ஆவார். இந்த நட்சத்திரம் 4 பாதமும் விருச்சிக ராசியில் உள்ளது. விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். ஆண் பெண் இருபாலருக்கும் உள்ள பலனை பார்ப்போம். ஒரே கம்பெனியில் நிரந்தரமாக வேலை செய்பவர்கள், வைராகம் குணம் உடையவர்கள், பொதுவாக அதிகமாக கோபப்படுவார்கள். ஒரு சிலருக்கு சரியாக வேலை அமைவதில்லை. அடிமை தொழில், உலக விஷயங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு இருப்பார்கள். நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், பெரும்பாலும் அப்பா பிள்ளையாக இருப்பார்கள். அம்மா மீதும் பாசம் கொண்டவர்கள். அப்பா சொத்தை அனுபவிப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். சிக்கனவாதி, பெரும்பாலும் இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கும். மனைவி மீது குழந்தைகள் மீதும் அதிகம் பாசம் உள்ளவர்கள். ஆளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வதில் வல்லவர்கள். எலக்ட்ரிக்கல் நாலேஜ், என்ஜின் நாலேஜ் அதிகம் உடையவர்களும் இவர்களே ஆவார்கள். பெரும்பாலும் டபுள் டிகிரி படித்திருப்பார்கள். பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் திணறுபவர்களும் இவர்களே ஆவார்கள். 25% அரசு துறையிலும் 75% தனியார் துறையிலும் பணிபுரிவார்கள். ராஜா மாதிரி வாழ்பவர்களும் இவர்களே ஆவார்கள். பொது வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை உடையவர்களும் இவர்களே ஆவார்கள். 1ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிக சிறப்பாக இருக்கும். 2ஆம் பாதம் 3ஆம் மாதம் சுமாராகத்தான் இருக்கும். உறவுகளுடன் ஒன்றி இருக்க மாட்டார்கள். செல்பிஸ் அதிகமாக உள்ளவர்களும் இவர்களே ஆவார்கள். மை வைத்துக் கொள்வதில் ஆர்வம் உடையவர்கள். படிப்பு ஆவரேஜ் தான். எல்லா விஷயத்திலும் உஷாராக இருப்பவர்கள். இவர்கள் நல்ல நண்பர்கள், கெட்ட நண்பர்கள் என இருவரையுமே வைத்து கொள்வார்கள். சமையலில் சற்று சரியாக சமைக்க தெரியாதவர்கள். சோம்பேறித்தனம் அதிகம் உடையவர்களும் இவர்களே ஆவார்கள். அதிகமாக ஹோட்டலில் விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள். 70 வயது வரை வாழக்கூடியவர்களும் இவர்களே ஆவார்கள். அதிகமாக வாயாடித்தனம் கொண்டவர்களும் இவர்களே ஆவார்கள். மேலும் மாமனார் மாமியாரிடம் ஒத்து போக மாட்டார்கள். பந்தாவாக இருப்பார்கள். தேவையில்லாமல் பிரச்சனை உருவாக்கி தனி குடித்தனம் செய்பவர்களும் இவர்களே ஆவார்கள். ஒரு சிலர் போலீஸ் துறையில் பணிபுரிய வாய்ப்புள்ளது. இவர்களுக்கும் 1ஆம் பாதம் 4ஆம் பாதம் சிறப்பாக இருக்கும். 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் சுமாராகத்தான் இருக்கும். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன்.